கெத்செமனே தோட்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி இயேசு செஞ்ச கடைசி ஜெபம் என்னன்னா, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களா இருக்கும்படி இயேசுவானவர் சிலுவைக்கு தன்னை ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக, கெத்செமனே தோட்டத்திற்கு போவதற்கு முன்பாக நம்முடைய ஆண்டவர் செஞ்ச ஒரு முக்கியமான ஜெபம் என்னன்னா, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறி இருக்கும்படி. இதுக்கு முன்னாடி 2 வசனத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒருமை, ஒற்றுமை, இததான் திரும்ப திரும்ப அந்த வசனம் பேசும். ஒருமை, ஒற்றுமை. அப்போ ஆண்டவர் திரும்ப திரும்ப யாவரும் இந்த ஒருமைப்பாட்டில தேறினவர்களா இருக்க வேண்டும் என்று இயேசு ஜெபித்தார். இது யாரோ ஒரு ஊழியக்காரரோ இல்ல அப்போஸ்தலர்களோ ஜெபித்த ஜெபம் அல்ல. இது ஆண்டவராகிய இயேசு ஜெபிச்ச ஜெபம். ஏங்க இயேசு எல்லாரும் சேர்ந்து இருக்கணும், ஒன்றா இருக்கணும்னு ஜெபம் பண்ணாருன்னா, இயேசுவுக்கு அன்னைக்கே தெரியும் வருகிற நாட்கள்ல சபைகளுக்குள்ள நிறைய பிரிவினை வரும், சபைகளுக்குள்ள நிறைய வேற்றுமையான கருத்து வரும்னு அவர் அன்றே அறிந்ததுனாலதான் ஒரு தீர்க்கதரிசனமான ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறி இருக்கும்படி. நான் இப்படி சொல்றேன், ஒரு மனதில் அவர்கள் தேறி இருக்கும்படி. இன்னைக்கு நிறைய சபைகளுக்குள்ள ஊழியங்களுக்குள்ள என்ன இல்லாம போயிடுச்சுன்னா, ஒரு மனம் இல்லாம போயிடுச்சு. நம்ம ஊழியம் செய்யறோம், ஜெபம் பண்றோம், அஃப்கோர்ஸ் உண்மை, அநேக ஆயிரங்களுக்கு ஒருவேளை சுவிசேஷத்தை கொண்டு போகலாம், பல விஷயங்களை நாம் செய்து கொண்டிருக்கலாம். ஆனா நம்ம ஒண்ணு மிஸ் பண்ணிடுறோம், ஒருமைப்பாட்டை, ஒரு மனதை, ஐக்கியத்தை நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஆனா இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் எதை ரொம்ப விரும்புறாருன்னா, ஒரு மனத்தை கர்த்தர் ரொம்ப விரும்புகிறார். இந்த எழுப்புதலின் காலத்துல எல்லாரும் நம்ம சேர்ந்து இல்லாம, ஒரு மனமா இல்லாம எழுப்புதல் வேணும் நம்ம கேட்டா கர்த்தரால் அனுப்ப முடியாது. நம்ம எல்லாம் ஒவ்வொரு மாதிரி ஜெபம் பண்றோம். நீங்க ஒரு மாதிரி ஜெபம் பண்றீங்க, நான் ஒரு மாதிரி ஜெபம் பண்றேன். நீங்க ஒரு விருப்பத்தோட ஜெபம் பண்றீங்க, நான் ஒரு விருப்பத்தோட ஜெபம் பண்றேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில தேவ ராஜ்யத்தை கட்டுகிற விஷயத்துல ஒரு மனம் இல்லாம தேவன் எழுப்புதலை தர முடியாது. தேவன் எழுப்புதலை தரணும்னா, எழுப்புதலை அனுப்பணும்னா கண்டிப்பா நமக்குள்ள ஒரு மனது தேவை, ஒரு மனதின் ஆவி தேவை. அதனாலதான் ஆண்டவர் அன்னைக்கே ஜெபம் பண்ணிட்டாரு, ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறி இருக்கும்படி. ஏதோ சாதாரணமா சொல்லியிருக்கலாமே, அவங்க ஒருமையா இருக்கட்டும்பா, அவங்க எல்லாம் சேர்ந்து இருக்கட்டும்பா, அவங்க ஒருமனப்பட்டு இருக்கட்டும், அப்படி சொல்லியிருக்கலாமே. வார்த்தை சொல்லுது, ஒருமனப்பாட்டில் அவர்கள் தேறி இருக்கும்படி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எதை ரொம்ப விரும்பினார்னா, இந்த கடைசி கால ஊழியர்கள், இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாடி வருகிற தேவனுடைய சீஷர்கள் யாவரும் ஒரு மனதுல நிரம்பி இருக்கணும்னு ரொம்ப விரும்பினார். நம்ம வாழ்க்கையில நிறைய டைம் நம்ம ஊழியம் செய்வோம், ஆனா நம்ம என்னவா இருக்கணும்னு விரும்புவோம்னா, தனிக்காட்டு ராஜாவா இருக்கணும்னு விரும்புவோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நிறைய டைம் எது வராதுன்னா, இந்த ஒரு மனம் வராது. இந்த கடைசி காலத்துல சத்ரு எதை வச்சு சபைகளை உடைக்கிறான், எதை வச்சு தேவ ராஜ்யத்துடைய எழுப்புதலை தடை செய்யறான் தெரியுமா? ஒரு மனோங்கிற ஒன்னு இன்னைக்கு இல்லாம போயிட்டு இருக்குது. இன்னைக்கு அதிகமா நான் சொல்றேன், விசேஷமா தமிழ் கிறிஸ்தவர்கள் நடுவில் ஒரு மனம் ரொம்ப குறைஞ்சுகிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு நிறைய தமிழ் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தா நிறைய ஒரு மனம் குறைஞ்சு போயிட்டே இருக்குது. அதுக்கு ஒரு 2 விஷயம் நான் மெயினா பார்க்கிறேன். இந்த சமீப நாட்களா நடக்கிற ஒரு 2 விஷயம். இந்த சமீப நாட்களா தமிழ் கிறிஸ்தவர்களுக்குள்ள நிறைய ஒருமனப்பாடு குறைஞ்சுகிட்டே இருக்குது. நிறைய மாற்று கருத்து, வேற்றுமையான கருத்து, கருத்தா மட்டும் இல்ல, இது வார்த்தை போரா இல்ல வார்த்தையின் ஒரு விளைவா சபைகளுக்குள்ளும் ஊழியங்களுக்குள்ளும் மாறுது. இதுக்காக இன்னைக்கு நம்ம கொஞ்சம் விஷயங்களை தியானிக்க போறோம். ஒரு 2 விஷயம் இன்னைக்கு சபைகளின் நடுவில் கிரியேட் செய்கிற ஒரு மிகப்பெரிய பிரிவினையின் தந்திரங்கள் ஒரு 2 நான் சொல்றேன். முதலாவது, நம்ம எல்லாரும் அறிஞ்சிருக்கிறபடி இந்த நாட்கள்ல தமிழ் கிறிஸ்தவர்களுக்குள்ள வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரிவினை என்ன தெரியுமா? அரசியல். ஏங்க, இத்தனை காலம் இல்லாத ஒரு பெரிய வேற்றுமையை, ஒரு பெரிய கருத்து மாற்றத்தை இந்த சமீப நாட்களா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த சமீபமா இருக்கிற இந்த 2026 எலெக்ஷனுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, நிறைய பேரு கிறிஸ்தவர்கள் சபைகளுக்குள்ள நான் இந்த தரப்பு, நான் இந்த தரப்புங்கிற ஒரு வாதத்தை, ஒரு பேச்சை அதிகமா வளர்த்திக்கிட்டு இருக்கிறோம். 2026 வருஷமா இப்படி ஒரு பொலிட்டிக்கலான ஒரு பிரிவினை வந்துச்சான்னு கேட்டா அதுக்கு எவ்விதமான ரெக்கார்டும் இல்லை. ஆனா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, அதிகமா பிசாசு தமிழ் கிறிஸ்தவர்கள் நடுவில் ஒரு அரசியல் ரீதியான ஒரு பிரிவினை ஏற்படுத்திட்டு இருக்கிறான்.
சொல்றான். நம்ம நிறைய பேரு ஆண்டவரை ரொம்ப தேடுறோம், ஆண்டவரை ரொம்ப நேசிக்கிறோம். ஆனா இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம நேசம் ஏதோ கொஞ்சம் மாறின மாதிரி தெரியுது. ஏதோ நம்முடைய அழைப்பு, நம்முடைய அபிஷேகத்தை நம்ம கொஞ்சம் வேற பக்கம் திருப்புற மாதிரி தெரியுது. ரொம்ப கவனிக்கணுங்க. ஏதோ 2026 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு எலெக்ஷன் கிறிஸ்தவர்களை பிரிக்குதான்னு கேட்டா அது அல்ல. அதற்கு பின்பாக கிரியேட் செய்கிற சத்ருவின் வல்லமை. கடந்த நாட்கள்ல சில குடும்பங்களை நாங்க கேள்விப்பட்டோம். கணவன் மனைவிக்குள்ள, சபைகள்ல இருக்கிற கிறிஸ்தவ குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ள என்ன சண்டைன்னா, இந்த குறிப்பிட்ட அரசியலை பேசி சண்டை. அரசியலை பேசி பெரிய பிரச்சனை. அப்பா அம்மா வீட்டுக்கு பிரிஞ்சு போகிற அளவுக்கு பெரிய பிரச்சனை. எவ்வளவு கொடுமை பாருங்களேன். இந்த நாட்கள்ல இந்த பிரிவினையின் ஆயுதம் பிசாசினால அதிகமா பயன்படுத்தப்பட்டு இருக்குது. ஒருவேளை நம்ம சபையோ குடும்பங்களோ இந்த மாதிரி பிரிவினையில இருக்கும்னா கண்டிப்பா சொல்றேன், நம்ம எழுப்புதலை பார்க்க முடியாது. சோ இன்னைக்கு ஆண்டவர் திட்டமா சொல்றாரு, இந்த பிரிவினையை நம்ம மேற்கொள்ளணும். நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஆதியாகமத்தின் புஸ்தகத்துல பாபேல் கோபுரம் கட்டப்பட்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, வந்து பாஷைகளை தாறுமாறாக்கி போடுவார். பாஷைகள் தாறுமாறானோன்னு அவங்க ஒவ்வொரு குரூப்பா பிரிஞ்சிருவாங்க. நான் இந்த குரூப்னு சொல்லி பிரிஞ்ச உடனே அவங்க கட்டிட்டு இருந்த அந்த கோபுரத்தின் வேலை தன்னால நின்று போயிரும். இது ஆண்டவர் பழைய ஏற்பாட்டிலே செய்த ஒரு காரியம். ஆனா இந்த கடைசி காலத்துல இதே விஷயத்தை சத்ரு செஞ்சு கொண்டு இருக்கிறான். நீங்க எல்லாம் சபையில ஊழியத்தை பெருசா கட்டிட்டு இருப்பீங்க. நீங்க ஊழியத்தை கட்டணும், தரிசனத்தோட வாழணும், என் குடும்பத்தை இந்த தரிசனத்துக்குள்ள நடத்தணும்னு ஒரு பெரிய தரிசனத்தோட நீங்க குடும்பத்தை நடத்திட்டு இருப்பீங்க. ஆனா இந்த நாட்களில் ஏதோ ஒரு சாதாரண அரசியலை கொண்டு வந்து உங்க குடும்பத்தை சத்ரு பிரிக்க நினைப்பான்னா இன்னைக்கு நீங்க கொஞ்சம் விழித்து எழும்ப வேண்டும். இன்னைக்கு நிறைய சபைகளுக்குள்ள இந்த பிரிவினை. சமீபமா ஒரு சபையினுடைய ஒரு குரூப்பை நான் பார்த்தேன். அந்த குரூப்ல பாத்தீங்கன்னா நிறைய 2 கட்சிக்காரங்க, 2 பார்ட்டிஸை சேர்ந்தவங்க மாத்தி மாத்தி போடுறாங்க. ஒருத்தங்க இந்த கட்சிக்கு ஆதரவா, ஒருத்தங்க இந்த கட்சிக்கு ஆதரவா. இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு ஊழியர்கள் நிரம்பி இருக்கிற குரூப். அந்த குரூப்ல பார்த்தா அதை செஞ்சது யாருமே இல்லை, ஊழியக்காரங்க. ஒரு சாரார் வந்து ஒரு கட்சிக்கு ஆதரவா பேசுறாங்க, இன்னொரு சாரார் இன்னொரு குறிப்பிட்ட கட்சிக்கு ஆதரவா பேசுறாங்க. நான் கேட்கிறேன், இதை பேச வேண்டிய இடம் இதா? இதை பேச வேண்டிய காலம் இதுவா? நமக்கு எலெக்ஷன் முடிஞ்சு அரசியல் மாற்றம் வந்துருச்சு, சரி ஆட்சி நடக்குது. ஆனா திரும்ப திரும்ப நம்ம பேச வேண்டிய இடத்தை தவறி, பேச வேண்டிய விஷயத்தை தவறி இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம். நம்ம சபையில ஊழியத்துல என்னங்க பேசணும்? ஆண்டவரை உயர்த்ததுக்கு வந்திருக்கிறோமா, இல்ல வேற காரியங்களை பேச வந்திருக்கிறோமா? இன்னைக்கு கண்டிப்பா ஒன்றை தேவ பிள்ளைகள் ரொம்ப அதிகமா அறிந்துக்கணும். நான் கர்த்தரை உயர்த்துறதுக்கு, அவருடைய வசனங்களை பேசுறதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். ஊழியக்காரராகிய நாம் அரசியல் பேசுறதுக்கு அழைக்கப்படல. அரசியலை பத்தி அதிகமா நம்ம ஒருவேளை விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். ஆனா எந்த கட்சிக்கும் பிரச்சாரம் செய்யறதுக்கு ஊழியக்காரர்களை கர்த்தர் அழைக்கல. நம்ம பிரச்சாரம் செய்யறதுக்கு ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது, ஆண்டவராகிய தேவனுடைய வார்த்தைகள். நாம் பிரச்சாரம் பண்ண வேண்டியது, பரப்ப வேண்டியது வசனத்தை. ஆனா இன்னைக்கு நம்ம எதை அதிகமா பேசுறோம்? அரசியலை. எங்க ஒரு எலெக்ஷன் நம்மளை இப்படி மாத்துனா, 2026ல நடந்த ஒரு எலெக்ஷன் நம்மளை இப்படி மாத்துனா, நான் கேட்கிறேன், 2026 வருஷத்துக்கு முன்னாடி சிலுவையில நமக்கு ஜீவனை கொடுத்தாரே, அந்த காரியம் நம்மள மாத்தலையா? ஆண்டவருடைய ஜீவன் நம்மள மாற்றலையா? சிலுவை தராத மாற்றத்தை ஒரு அரசியல் தரப்போகுதா? சிலுவை தராத ஒரு மாற்றத்தை ஒரு அரசியல்ல நடந்த ஒரு எலெக்ஷன் மாற்றிட முடியுமா? இன்னைக்கு நிறைய பேர் இதுக்கு இடம் கொடுத்துட்டீங்க. நான் அதுக்காக அரசியல் பேசுறது தப்புன்னு சொல்லல, பேசுற இடமும் பேசுற விதமும் தப்புன்னு சொல்றேன். நிறைய பேர் அரசியல் பேசுறேன்னு சபைகளுக்குள்ள பிரிவினை வர்ற அளவுக்கு, குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வர்ற அளவுக்கு நீங்க அதுக்குள்ள போவீங்கன்னா அதனால உங்களுக்கு என்ன ஆதாயம்? அதனால உங்களுக்கு என்ன நன்மை? இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன கியூரியாசிட்டி இருக்கு தெரியுமா? அரசியல் என்ன மாற்றம் வரப்போகுது, என்ன விதமான மாற்றம் நடக்குது? நிறைய பேர் நியூஸ் சேனல்ஸ் முன்னாடி நம்ம அப்படியே விழிப்பிதுங்கி கிடக்கிறோம். நான் சொல்றேங்க, இல்ல, இது வந்து கடைசி காலத்துல எழுப்புதலை தடை செய்யறதுக்கு பிசாசு கையில் எடுத்திருக்கிற ஒரு ஆயுதம். இந்த கடைசி காலத்துல தமிழ் கிறிஸ்தவர்கள், நல்ல ஜெபிக்கிறவர்கள், நல்ல ஆண்டவரை தேடுறவங்க, நல்ல கர்த்தருடைய எழுப்புதலை பரவ செய்யற ஒரு முக்கியமான வேலைக்குள்ள ஒரு மனதோடு போயிட்டு இருக்கும் போது இப்ப இவன் கொண்டு வந்து ஒரு சின்ன அரசியல் பிரச்சனைய, ஒரு சின்ன அரசியல் மாற்றத்தை கொண்டு வந்து நம்ம தரிசனத்தை, நம்முடைய தேவ திட்டத்தை,
நம்ம மேல இருக்கிற அழைப்ப சத்ரு கெடுக்க பாப்பானா, இன்னைக்கு காலை வேளையில நான் சொல்றேங்க, ஆண்டவர் மறுபடியும் ஒரு மனதின் ஆவிய ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் பேரிலும் போடுவாராக. ஒன்றை அறிந்துக்கோங்க, ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம அரசியல் கட்சிகளுடைய வாரியர்ஸ் கிடையாது, ஆண்டவருடைய வாரியர்ஸ். நம்ம ஏதோ அரசியல் கட்சிகளுடைய போராளிகள் அல்ல, தேவனுடைய போராளிகள். நம்ம ஏதோ நான் எந்த கட்சிக்கும் ஆதரவா பேசல, எந்த கட்சிக்கும் எதிரா பேசல, இன்ஃபேக்ட் நான் எந்த கட்சி பேரையும் சொல்லல. ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், இந்த கடைசி காலத்துல அரசியல் அரசியல்னு திரும்ப திரும்ப அரசியல் பக்கம் போயிட்டு போனா நாம் ஆண்டவருடைய வருகையின் சமயத்துல பரிதபிக்கப்பட்டு இருப்போம். 5 கன்னிக தங்களுடைய எண்ணெய் இல்லாதது போலதான் இன்னைக்கு நம்மளும் கூட எண்ணெய் இல்லாம இருக்கிறோம். சோ நான் சொல்றேங்க, திட்டமா சொல்றேன், ஆண்டவர் எந்த நேரத்திலும் வருவார். சோ நம்ம எண்ணெய் ஆயத்தமா வச்சிருக்கணும். எந்த நேரத்திலும் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். நம்ம ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டிய நம்ம இப்படி அரசியலை பேசி பேசி இந்த நாட்கள்ல காலத்தை போக்கடிச்சிட்டு போனா, திரும்பியும் சொல்றேன், நம்ம ஆண்டவருக்கு எதிர்கொண்டு போறதுக்கு ஆயத்தமா இருக்க முடியாது. சோ திட்டமா தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில அரசியல் பேசுறதை விட கர்த்தரை பேசுங்க, பைபிளை பேசுங்க. இன்னைக்கு நிறைய வீடுகளுக்குள்ள டெய்லி பாலிடிக்ஸ். நான் சொல்றேன், நீங்க அரசியலை சொல்லி தர்றது தப்பு இல்ல, விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தப்பு இல்ல. அதே சமயம் குடும்ப அரசியல் கட்சியா மாறிடக்கூடாது, ஊழியம் அரசியலா மாறிடக்கூடாது. சோ ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு முதலாவது காரியம், ஆண்டவர் வேதனைப்படுகிற ஒரு பெரிய காரியம் என்னன்னு தெரியுமா? சபைகளின் நடுவுல இன்னைக்கு வந்திருக்கிற அரசியல் தாக்கம், இது ஆண்டவர் ரொம்ப அருவருக்கிறாருங்க. இன்னைக்கு அரசியல் தாக்கத்தினால நிறைய சபைகள் பாதிக்கப்படுதுன்னா, ஆண்டவர் சொல்லுவாரு, நான் தான் ரத்தம் சிந்தினேன், வேற யாரும் சபைக்காக ரத்தம் சிந்தல. நான் திட்டமா சொல்றேன், சபைகள்ல நம்ம எதுக்கு இருக்கிறோம்? அரசியல் பேசுறதுக்கா இல்ல வசனத்தை பேசுறதுக்கா? நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னைக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் 40 வருஷம் அனுபவமிக்க பெரிய பெரிய ஊழியக்காரர்களே சபையில பகிரங்கமா அரசியல் பேசுறத பார்க்கிறோம். இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். நீங்க அரசியல் பேசினா கூட அரசியல் கட்சிகளின் சார்பு நிலையை பேசுறதுக்கு நாம் அழைக்கப்படல. அது நம்முடைய வேலையும் அல்ல, அது நம்முடைய தரிசனமும் அல்ல. எல்லாருக்கும் பேச தெரியும், அரசியல் யாருக்கு தான் பேச தெரியாது? நீங்க என்ன விட்டீங்கன்னா நானும் தான் பேசுவேன். எல்லாரும் பேசலாம். ஆனா நமக்கு அறிவு இருக்குது, அரசியல் தெரியும், இல்ல நமக்கு ஒரு விருப்பம் இருக்குதுன்னு சொல்லி காட்டுறதுக்கு சபை இடம் இல்லை, ஊழியம் இடம் இல்லை. நான் திட்டமா சொல்றேன், சபைகளுக்குள்ள அரசியலை காட்டுறதுக்கு சபை அதற்கான இடம் இல்லை. சோ முதலாவது, இன்னைக்கு கடைசி காலத்துல சத்ரு எதை ரொம்ப அதிகமா பிரிவினைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறான்னா, அரசியலை பயன்படுத்துறான். சோ தயவு செய்து இந்த அரசியல் எல்லாம் ஓரம் கட்டிட்டு ஆண்டவருடைய அழைப்பை பாருங்க. அரசியலை விட அழைப்பு முக்கியம். நீங்க அரசியலுக்கு பிரச்சாரம் செய்யறதை விட உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவ தரிசனம் முக்கியம். உங்க வாழ்க்கையில இருக்கிற தேவனுடைய திட்டம் முக்கியம். ஏதோ இதை பார்த்து 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 உங்க வாழ்க்கையவோ உங்க தரிசனத்தையோ தயவு செய்து தேவ பிள்ளைகள் இழந்து போயிடாதீங்க. சபைகளை உடைக்க வேண்டாம், ஊழியங்களை உடைக்க வேண்டாம். இன்னைக்கு நிறைய இடத்துல சிலர் சபையை விட்டே போனது நாங்க கேள்விப்படுறேன். தயவு செய்து இப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களை நம்ம செய்ய வேண்டாம். எல்லாருக்கும் பேச தெரியும், அரசியல் பேச தெரியாம யாரும் இல்லை. ஆனா அரசியல் பேசுற இடம் சபை கிடையாது. தயவு செய்து அதை தவிர்த்து விடுவது ரொம்ப நல்லது. ரெண்டாவது பாருங்க, இன்னைக்கு சபைகள்ல இன்னொரு பிரிவு என்ன தெரியுமா? ஊழியங்கள்ல நான் இந்த ஊழியரோட ஃபாலோவர், நான் அந்த ஊழியரோட ஃபாலோவர். நான் சொல்றேன், எந்த ஊழியக்காரர் ஃபாலோவரா இருக்கிறதுக்கு கர்த்தர் நம்மள அழைக்கல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஃபாலோவரா இருக்கிறதுக்கு மட்டும்தான் அழைச்சார். ஒரு ஊழியக்காரர் 80 வருஷம் உயிரோடு இருக்கலாம், 100 வருஷம் உயிரோடு இருக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா திரும்ப 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 நம்ம யாரை தான் தேட முடியும்னா ஆண்டவரை தான் தேட முடியும். இந்த உலகத்துல எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஊழியக்காரங்க, ஏன் கோடிக்கணக்கான ஊழியக்காரங்க இந்த 2026 வருஷம் எழும்பி இருந்தாங்க. எத்தனையோ பேர் மரிச்சாங்க. ஆனா இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில ஒன்றுதான் நிற்கும், இந்த வார்த்தையும் ஆண்டவரும் மட்டும்தான். நீங்க கண்டிப்பா ஊழியக்காரர்களுக்கு ஃபாலோவர்ஸா மாறிடக்கூடாது. நீங்க நிறைய இடத்துல நம்ம யாருக்கு ஃபாலோவர்ஸா மாறிடுறோம்னா ஊழியர்களுக்கு ஃபாலோவர்ஸா மாறிடுறோம். கண்டிப்பா இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். இந்த கடைசி காலத்துல
நம்ம ஊழியர்களுக்காக ஃபாலோவர்ஸா மாறி ஊழியர்களுக்கும் எதிராக வரும்போது சண்டை வருது, இல்ல ஒரு வார்த்தை போர் வெடிக்குதுன்னா நம்ம ஒரு ஊழியக்காரருக்கு ஆதரவா பேசுறோம், ஒரு ஊழியக்காரருக்கு ஆதரவா போராடுறோம், வாதாடுறோம். இப்படிப்பட்ட சம்பவங்கள் கடந்த நாட்கள்ல கூட நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு இதை பார்த்தேன். போஸ்ட்ல பார்த்தா 2 ஊழியக்காரருடைய ஃபாலோவர்ஸ், ஒரு கூட்டம் ஒரு ஊழியக்காரருக்கு ஃபாலோவர்ஸ், இன்னொரு கூட்டம் இன்னொரு ஊழியக்காரருடைய ஃபாலோவர்ஸ், 2 பேரும் வார்த்தை போர் அதுல வெடிச்சுக்கிட்டு இருக்குது. நான் கேட்கிறேன், இது நம்ம வேலையா? இது நம்ம அழைப்பா? நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? நம்ம என்ன செய்ய வந்திருக்கிறோம்? நம்முடைய அபிஷேகம் என்ன? நம்ம மேல கர்த்தர் வச்ச திட்டம் என்ன? நம்ம மேல தேவன் வச்ச அனாயிண்டிங் என்ன? இதெல்லாம் விட்டு போட்டு ஒரு ஊழியக்காரருக்கு ஆதரவா போய் நின்று போராடிட்டு இருப்போம்னா இது எங்கெங்க ஊழியத்துல நன்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கர்த்தருக்காக போராட வேண்டிய நம்ம போய் ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு ஆதரவா கொடை பிடிச்சிட்டு நின்றோம்னா அது வல்லங்க ஊழியம். இன்னைக்கு ஆண்டவர் ரொம்ப விரும்புகிறது என்ன தெரியுமா? அவரை சார்ந்து நிக்கணும். ஏதோ ஊழியர்களை சார்ந்து நம்ம வாழக்கூடாது, ஊழியர்களை சார்ந்து நிக்க கூடாது, கர்த்தரை சார்ந்து நிக்கணும். அதுதான் இந்த கடைசி காலத்துல ரொம்ப தேவை. சாது சுந்தர் சிங் என்ற ஒரு மிகப்பெரிய தேவ மனுஷன் ஒரு முறை ஒரு பட்டணத்துக்குள்ள வந்துகிட்டு இருந்தார். பட்டணத்துக்குள்ள வந்துட்டு இருக்கும்போது அவரை நோக்கி ஒரு அம்மா ஒரு குழந்தையோடு ஓடி வராங்க. அந்த குழந்தை பார்த்தா செத்து போயிருக்குது. செத்து போன ஒரு குழந்தையை தூக்கிட்டு சாது சுந்தர் சிங் ஐயாட்ட தேடி ஓடி வந்துட்டு சொல்லுவாங்க, ஐயா என் குழந்தை மரிச்சிருச்சு, எப்படியாவது இத கொஞ்சம் காப்பாத்தி கொடுங்க. நீங்க ஜெபம் பண்ணா அற்புதம் நடக்கும் எங்களுக்கு தெரியும், நீங்க பிரார்த்தனை பண்ணா அற்புதம் நடக்கும் எங்களுக்கு தெரியும், நீங்க எப்படியாவது பிரார்த்தனை பண்ணுங்கன்னு இவர் சாது சுந்தர் சிங் ஐயா ஜெபம் பண்ணாரா. ஜெபம் பண்ண சில நிமிஷங்களுக்குள்ள அந்த குழந்தை மறுபடியும் உயிரோட எழும்புச்சு. உயிரோட அந்த குழந்தை எழும்பின உடனே அந்த கிராமத்தினர் அப்படியே சுத்தி இவரை சூழ்ந்து எல்லாரும் இவர் அப்படியே தெய்வம் போல பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. இவங்க அத்தனை பேரும் இவரை எப்படி பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, ஐயோ இவர் கடவுள் ஐயா, செத்து போன ஒரு குழந்தையவே எழுப்புறாருன்னா இவர் எவ்வளவு பெரிய வல்லமை இருக்குதுன்னு சொல்லிட்டு இவருக்கு மாலை அது இதுன்னு கொண்டு வந்து போடுறதுக்கு தயாராகிறாங்க. இவர் அப்படியே புகழ்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே அங்க இருந்த சாது சுந்தர ஐயா என்ன பண்ணாருன்னா தன்னுடைய வஸ்திரங்களை கிழிக்கிறார். அந்த இடத்துல தன்னுடைய வஸ்திரங்களை கிழிச்சு அவர் ஒரு ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே அற்புதங்களை செய்கிற சக்தியை என் வாழ்க்கையை விட்டு எடுத்துருங்க ஆண்டவரே. என்ன பெரிய தேவ மனுஷன் பாருங்க. ஜெபம் பண்ணா செத்து போன குழந்தை எழும்புது. ஆனா இவர் சொல்றாரு, ஆண்டவரே அற்புதங்களை செய்கிற வல்லமை என்னை விட்டு எடுத்துருங்க. என்ன பெரிய ஒரு அபிஷேகம், என்ன பெரிய அர்ப்பணிப்பு பாருங்க. இப்படிதான் அந்த காலத்துல ஊழியக்காரங்க இருந்தாங்க. இது சாது சுந்தர் சிங் ஐயாவுடைய புக்ல எழுதப்பட்டிருக்குது. அற்புதங்களை செய்கிற சக்தி என்னை விட்டு எடுத்துருங்கன்னு ஜெபம் பண்றாரு. அப்ப தேவ பிள்ளைகளே, அவங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை பியூரா கர்த்தருக்கு சுத்தமா கொடுக்க விரும்பினாங்க. ஆனா இன்னைக்கு கடைசி காலத்துல சபைகள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? நான் சொல்றேன், ஆண்டவருக்கு ரீப்ளேஸ் பண்ற ஊழியக்காரங்க கிடையாதுங்க. ஆண்டவருடைய இடத்தை எடுக்கிற ஊழியக்காரங்கன்னா அந்த ஊழியக்காரங்க தான் நமக்கு மிகப்பெரிய விக்கிரகமா இருப்பாங்க. நான் சொல்றேன், கர்த்தருடைய இடத்தை எடுக்கிற எந்த ஊழியக்காரனுமே அவன் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்ல. நம்ம கண்டிப்பா எதுக்கு தான் கனம் செலுத்தணும்னா ஆண்டவருக்கு தான் செலுத்தணும். ஏதோ நம்ம திறமைனால திராணினால எல்லாம் ஊழியத்துல இல்ல. அவர் கிருபை, அவர் செய்கிற ஊழியம். இன்னைக்கு நான் சொல்றேன், ஊழியங்களின் நடுவுல இருக்கிற ஒரு பெரிய பிரிவினை என்னன்னா, நான் இந்த ஊழியக்காரருடைய குரூப், நான் இந்த ஊழியக்காரருடைய குரூப். எந்த ஊழியக்காரரும் உங்களுக்காக ரத்தம் சிந்தல. இயேசு கிறிஸ்து மட்டும்தான் உங்களுக்காகவும் எனக்காகவும் ரத்தம் சிந்தினா. இன்னைக்கு நீங்க கண்டிப்பா திட்டமா ஒன்றினை கவனமா இருங்க. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிற ஒரு அழைப்புல கவனமா இருங்க. இன்னைக்கு ஊழியர்கள் நடுவுல வருகிற பிரிவினையை வச்சு நம்ம வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாது, நம்ம ஊழியம் கெட்டு போயிடக்கூடாது, ஆண்டவருடைய தரிசனம் கெட்டு போயிடக்கூடாது. நான் சொல்றேன், நீங்க ஊழியக்காரங்களை நேசிங்க, ரொம்ப நேசிங்க, கனப்படுத்துங்க, தப்பே இல்லை. ஆனா நான் இந்த ஊழியக்காரரோட ஃபாலோவர்ஸ், நான் இவங்கள போலதான் வாழுவேன், நான் இவங்கள மாதிரிதான் வாழுவேன். நோ நோ நோ. நம்ம எதை ஃபாலோ பண்ணும் தெரியுமா? ஆண்டவரை மட்டும்தான் ஃபாலோ பண்ணும். நம்ம வாழ்க்கையில நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரே ஒரு கடவுள், ஒரே ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவர். ஸோ ஆண்டவரை தவிர வேற ஒண்ணு நம்ம ஃபாலோ பண்றது நம்ம வாழ்க்கையில இல்லவே இல்லை. ஸோ ரெண்டாவது, இன்னைக்கு சபைகளின் நடுவில் இருக்கிற ஒரு பிரிவன் என்ன தெரியுமா? நான் இந்த ஊழியக்காரர் குரூப்புங்க, நான் அந்த ஊழியக்காரர் குரூப்புங்க, ஸோ நான் இப்படி இருப்பேன், நான் அப்படி இருப்பேன். நோ தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு திட்டமா நான் உங்களுக்கு சொல்றேன், கண்டிப்பா நீங்க எப்படி இருக்கக்கூடாதுன்னா, இப்படி நான் இந்த குரூப்பு, நான் அந்த குரூப்பு, இதை சொல்றதுக்கு கர்த்தர் நம்மள அழைக்கவே இல்லை. கர்த்தர் தான் நம்மள மீட்டிருக்கிறார். ஸோ நம்ம எல்லாரும் ஒரு குரூப்பா இருக்கலாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய குரூப்பா இருக்கலாம். தரிசனம் வளரணும், அபிஷேகம் வளரணும், ஊழியம் வளரணும்னா கூட ஊழியத்துக்குள்ள இருக்கிற எல்லாரும் ஒரு
ஒருமனமா இருக்கணும். ஒரு குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும்னா அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் இருக்கணும். ஒரு மனம் இல்லாம ஒரு குடும்பமோ ஒரு ஊழியமோ வளரணும்னு நினைச்சா அது முடியவே முடியாது. சோ இந்த காலத்துல எழுப்புதலை நோக்கி இருக்கிற நம்ம ஒன்னு ரொம்ப அறிஞ்சுக்கணும். இந்த கடைசி காலத்துல தேவன் ஒரு மனதை ரொம்ப விரும்புகிறார். நான் அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன் பாருங்களேன். ஒருமைப்பாட்டில் அவர்கள் தேறினவர்களா இருக்கும்படிக்கு பாருங்களேன். ஒருமைப்பாட்டில இன்னைக்கு சபைகள் தேறி இருக்கணும். ஏதோ தனக்குத்தானே பிரிஞ்சிருக்கிற எந்த ராஜ்யமும் நிலைவரப்பட மாட்டாது. சோ நான் சொல்றேன், நமக்குள்ளேயே பிரிவினை, நமக்குள்ளேயே வித்தியாசம், நமக்குள்ளேயே வேற்றுமையான அநேக காரியங்கள் இருக்கும்னா நம்ம ஊழியமோ நம்முடைய தரிசனமோ நிலைவரப்படவே படாது. இன்னைக்கு காலையில ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு சபைகளுக்குள்ள இருக்கிற இந்த பிரிவினையை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ள அநேக ஊழியங்களுக்குள்ள ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு பிரிவினை வந்திருக்கும்னா நீங்க மாத்தி போடுங்க. அரசியல்னால வந்திருக்கலாம் ஒருவேளை, இல்ல ஊழியர்களை ஃபாலோ பண்றேன், நான் இந்த ஊழியர் ஃபாலோவர், நான் அந்த ஊழியருக்கு ஃபாலோவர். நான் திட்டமா சொல்றேன், நம்ம ஊழியரோட ஃபாலோவர்ஸா இருக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கல, ஆண்டோடைய ஃபாலோவர்ஸா இருக்கிறதுக்கு தான் அழிச்சோம். பரலோகத்துக்குள்ள வந்த உடனே நீ இந்த ஊழியர் ஃபாலோவரா வா, உனக்கு ஃபர்ஸ்ட் சீட்ல இடம் தரேன், உன்னை ஃபர்ஸ்ட் லைன்ல உள்ள விடுறேன் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்ம ஆண்டவரை பின்பற்றினோமா இல்லையா இதுதாங்க முக்கியம். வசனத்தின்படி வாழ்ந்தோமா இல்லையா இதுதான் முக்கியம். ஏதோ பரலோகத்துக்கு போகும்போது எப்பா நீ இந்த ஃபாலோவரா இருந்தியாப்பா, நீ இந்த கட்சிக்கு ஆதரவா இருந்தியா, இந்த ஊழியக்காரருக்கு ஆதரவா இருந்தியா, நான் ஒன்னதான் ஃபர்ஸ்ட் லைன்ல உட்கார வைக்கிறேன். இல்லவே இல்ல. எதுதான் பரலோகத்துல பேச போகுதுன்னா நம்ம செஞ்ச கிரிய, நம்முடைய வாழ்க்கை கிரிய. நான் ரொம்ப ஆழமா ஒண்ணு நம்புவேன், நம்ம எப்படி வாழ்றோமோ, வசனத்தை எவ்வளவு கை கொள்றோமோ, எவ்வளவு கர்த்தருக்காய் நிற்கிறோமோ அதுதான் நம்மை பரலோகத்துக்கு சேர்க்க முடியும். ஏதோ நம்ம நினைக்கிற மாதிரி நான் இந்த ஊழியரை ஃபாலோ பண்ணிட்டா பரலோகத்துக்கு போயிடலாம், எந்த ஊழியருக்கும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. யாரு மேலேயும் அந்த கிருபையெல்லாம் இல்லைங்க. இந்த ஊழியரை ஃபாலோ பண்ணிட்டா நீ பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படி எங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு? வேதத்துல எழுதி இருக்குதா? பைபிள் ஒண்ணுதான் சொல்லுது, நீ என்ன பின்பற்றி வாப்பா, என்ன பின்பற்றி உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பின்பற்றி வா, நீ என்ன ஃபாலோ பண்ணி வா, நீ என்ன பின்பற்று, அதுதான் பரலோகம். திரும்ப 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 நமக்கு சொல்லி தருகிற சத்தியம். சோ இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது அரசியல் சார்ந்த பிரிவினைகளை அகற்றுங்கள், இரண்டாவது ஊழியர்கள் சார்ந்த பிரிவினைகளை அகற்றுங்கள். சபைகளில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை பார்க்க முடியும், தேசத்தில் ஒரு மிகப்பெரிய எழுப்புதலை பார்க்க முடியும். கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், இன்னைக்கு ஒரு மனம் இல்லைன்னா சபைகள் வளர முடியாது, ஒரு மனம் இல்லைன்னா ஊழியங்கள் பெருக முடியாது, ஒரு மனம் இல்லைன்னா எழுப்புதலை பார்க்க முடியாது.